அதிமுக பல இடங்கள்ல ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? செய்தி தொடர்பாக தலைவர் EVKS இளங்கோவன் அவருக்கு எதிர்ப்பாக செய்யற இந்த போராட்டம் ஜஸ்ட் அன் ஐ வாஷ். முக்கியமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அதை எடுத்து காட்டிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் அதிமுக சார்பாக நடக்கிற அத்தனையும் கரப்ஷன்ஸ் ஆதாரபூர்வமாக வெளியில எடுத்துட்டு இருக்கிறாரு. அது அவங்க பயந்து போயிருக்காங்க. அந்த பயத்துல தான் to just divert the attention from the problems இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதிமுகவுடைய இந்த நடவடிக்கைகள் தற்போது தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் தாக்குறது குடும்ப வேடிக்கை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஜனநாயக எதிராக இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும், டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் அதிமுகக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. சர்வாதிகாரம் ஆட்சி தான் நடத்திட்டு இருக்காங்க. So this is completely against the democracy and காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க ஜனநாயகம் ரீதியாக வாழணும்னு ஆசைப்படுறோம். இது வரைக்கும் நாங்க அப்படி பர்னிங் எஃபிஜிஸ் எல்லாம் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா இது அதிமுக பண்றாங்கன்னா கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடக்கிற ப்ராப்ளம்ஸ் நடக்கிற விஷயங்கள் இருந்து திசை திருப்புறதுக்காக இதை நடத்திட்டு இருக்காங்க. அதிமுக சார்பாக என்னென்ன கரப்ஷன் சார்ஜஸ் டெய்லி வெளியில எடுத்துட்டு இருக்கோம், அதை வெளியில வரக்கூடாது அந்த பயத்துல தான் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க செய்வோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு குற்றவாளியாக வெளியில வரும்போது நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அருண் ஜேட்லி அவர்கள் அகேன்ஸ்ட் புரோட்டோகால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பார்த்துட்டு வந்தாங்க. சமீபத்துல நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வரும்போது புரோட்டோகாலுக்கு எதிராக வீட்டுக்கு போய் அவங்களை சந்திச்சிருக்காங்க. இது அதிமுக பிஜேபி பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா there is some kind of an alliance talk இருக்கு. அதனால தான் they have to support each other. வேற வழி இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும். EVKS இளங்கோவன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பஸ்தர், மனைவி, குழந்தைங்களோட பேர பேத்திங்களோட வாழ்ந்து கூடியவர். கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது when a person with so much of dignity and respect இந்த மாதிரி பேசிருக்க மாட்டாரு, பேசல நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது என்ன சொல்றீங்க, என்ன அப்படி பேசிட்டாங்க? அப்படி எதுவுமே அவர் தவறாக பேசல. நான் புரோட்டோகால் பேசுறேன், அவர் தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்திருக்காரு, அவ்வளவுதான். ஏன்னா புரோட்டோகாலுக்கு தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. ஈடுபடும் போது அதுக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஏதாவது போராட்டத்தில் ஈடுபடுமா அடுத்த கட்டமா? நாங்க என்னென்ன செய்யணும் அதை செஞ்சுட்டு தான் இருப்போம். மக்களுக்கு நல்லதை செய்யணுங்கிறதுக்காக தான் நாங்க காங்கிரஸ்ல போராடிட்டு இருக்கோம். AIDMKல இருந்து என்ன போராடிட்டு இருக்காங்க, இல்ல H ராஜா AIDMK சார்பாக எதுக்கு போய் தலைவருக்கு எதிர்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போன சொல்றாருன்னா அது அவர் போய் யார் சார்பாகவும் என்ன போய் கொடுக்கட்டும். கூட்டணிக்காக தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க எதுக்கு சந்திச்சாங்கன்னு முதல்ல சொல்லட்டுமே. தமிழகத்தில் இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக இன்றைக்கு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு தமிழகம் எங்கும் இன்றைக்கு மக்களுடைய அமைதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாலும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தரப்பிலும் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பேசியதற்கு மன்னிப்பு கேட்கணும்னு ஏன் கேட்கிறாங்க? மதுவிலக்கு, இந்த பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் வேண்டும் என்று தானே நாங்க உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தினோம். அதற்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும்? மக்கள் கேட்கறது தானே. வெகுஜன போராட்டமாக இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்காக நாங்கள் போராடி வருகிறோம். அதற்காக EVKS இளங்கோவன் அவர்கள் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்? அது மட்டுமல்ல, அவர் கூறியது அதிமுகவும் பிஜேபியும் இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களும் மோடி அவர்களும் இன்னைக்கு கூட்டணியாக சேர்ந்து கொண்டு பாராளுமன்றத்தில் மக்கள் விரோத சட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கும் துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தான் அவர் தட்டி கேட்டார். அதற்கு அவர் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? இவர்கள் வேண்டுமென்றே தமிழ்நாட்டில் மதுவிலக்கு போராட்டங்களை திசை திருப்பி ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் திசை திருப்புவதற்காகவும் மக்களை திசை திருப்புவதற்காகவும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த வன்முறை என்பது மக்கள் மீது கட்டவிழ்த்தப்பட்ட ஒரு வன்முறையாக நாங்கள் பார்க்கிறோம். அதை நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை மோசமடைந்ததால் உடனடியாக தமிழக அரசு தகுதி எழுந்து விட்டது. இந்த அரசாங்கத்தில் இருப்பதற்கு இந்த அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருக்கிறது. அவர்கள்தான் அதிமுக தான் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் கோருகிறேன். பிரதமர் மோடியும் முதல்வரும் சந்திச்சு பேசினாங்க. அவங்க பேசினது இந்த மாதிரி விமர்சிக்கிறது சரியா? பிரதமரும் முதல்வரும் சந்திக்கிறது அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நீங்கள் அந்த கூட்டணியை பகிரங்கமாக அறிவிக்க மாட்டீர்கள் என்று EVKS இளங்கோவன் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்.
உங்கள் கூட்டணியை ரகசியமாக ஏன் வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் மக்கள் விரோத சட்டங்களை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள்? உங்கள் கூட்டணியை நீங்கள் பகிரங்கமாக அறிவியுங்கள் என்ற கேள்வியை எழுப்பிய EVKS இளங்கோவன் எந்த தவறு செய்திருக்கிறார்? இவர்களுடைய கூட்டணி என்பது இவர்கள் அம்பலப்படுத்தட்டும், சொல்லட்டும். மதச்சார்புடைய கட்சிகள் நாங்கள் எல்லாம் கைகோர்த்து கொண்டோம் என்று சொல்லட்டுமே, ஓப்பனா வந்து பேசட்டும். அதை விட்டுட்டு இவங்க வந்து பேசுனதுக்கு இதை பேசுனதுக்கு கண்டனம், அதை பேசுனதுக்கு கண்டனம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா தவறுன்னு நான் நினைக்கிறேன்.